சென்னையை அடுத்த செம்பியம் பகுதியைச் சேர்ந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் பெரம்பூரில் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டினார்கள். இதில் படுகாயமடைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரோடு நின்று கொண்டிருந்த 2 படுகாயமடைந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சென்னையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உடலை வாங்க மறுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.